ஹக்ஸ் an important love language. ஒருத்தவங்களை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்றது வார்த்தைகளால் சொல்கிறத விட ஆக்ஷனால சொல்கிறது இன்னுமே அழகாக இருக்கும். அது ஒரு ஹக்கில் சொல்கிறப்போ அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹக்குக்கு நிறைய வித்தியாசமான டைப்ஸ் அண்ட் மீனிங்ஸ் இருக்குது. அண்ட் அதை பற்றி மட்டும் இல்லை, ஒரு ஹக் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். டைட் பேர் ஹக். இது எந்த மாதிரி ஹக்னா, ஒரு பெரிய பர்சன் ஒரு குட்டி பர்சனை ஹக் பண்ணுறது. நல்ல ஃபுல்லாக வார்ம்த்தாக ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்கும் இந்த ஹக். யூஸ்வலி இது ஜெனுவனாக கேர் பண்ணுறவங்க தான் கொடுப்பாங்க. இது லவ், ப்ரொடெக்ஷன் அண்ட் கம்ஃபர்ட் இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹாரி பாட்டரோட ஹக். ஹாரி பாட்டரில் ஒரு பெரிய மனுஷன் எப்போவுமே ஹாரிக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். அவரோட கேரக்டர் பேர் ஹக்ரித். அதுதான் வார்ம் ஹக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸ்லோ லாங் ஹக்ஸ். இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ரொம்ப உன் மேலே அன்பாக இருக்கேன், ரொம்ப பாசமாக இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், லாங் டிஸ்டன்ஸ் லவ்வர்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்போது தே யூஸ் டு டூ தி லாங் ஹக், ரைட்? ரொம்ப நேரம் ஸ்லோவாக சாஃப்டாக பண்ணும்போது தான் இது ஸ்லோ லாங் ஹக். இது லவ்வர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் பொருந்தும். இது ஒரு எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ரீஅஷூரன்ஸையும் குறிக்குது. தி நெக்ஸ்ட் ஒன், தி ஒன் சைடட் ஹக். அதாவது முழுசா போய் ஒருத்தவங்களை கட்டி பிடிக்காம ஷோல்டர்ஸ் மூலியமா ஒரு கை மட்டும் வச்சு ஹக் பண்றது. இது எதுக்குன்னா, எமோஷனல் டிஸ்டன்ஸ் ஆர் ஹெசிடென்ட். எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் அவ்வளோ பிடிக்காது, அந்த மாதிரி தான். ஆக்சுவலி ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காத இடத்துல ஹக்கு கொடுப்போம்ல, ரொம்ப இந்த ப்ரொஃபஷ்னலான ஹக்ஸ் கூட இப்படி தான் இருக்கும். லைட்டாக ஹக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதுதான் இந்த ஒன் சைடட் ஹக். தி பேக் ஹக். நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம், ரொமான்டிக் மூவிஸில். தி மோஸ்ட் ரொமான்டிக் ஹக் எவர். எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்தில் பின்னாடி இருந்து வந்து யாராவது ஹக் பண்ணாங்கன்னா அது ரொம்பவே இன்டிமேட்டாக இருக்கும் இல்லையா? அதுதான் தி பேக் ஹக். தி சைடு ஹக். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஒன் சைடட் ஹக். அது வேற, சைடு ஹக் வேற. சைடு ஹக்ல பாதி பாடி டச் ஆகும். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேஷுவலாக கொடுக்குற ஹக். அது ஒரு கம்ஃபர்ட் இண்டிகேட் பண்ணுது, கம்பேனியன்ஷிப் இண்டிகேட் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம ரெண்டு பேருக்குமே சைடு ஹக் கொடுப்போம். த ஹெட் ரெஸ்ட் ஹக். அதாவது நிம்மதியான ஒரு ஹக்கு. தூங்கும் பொழுது செஸ்ல படுத்துட்டு தூங்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஹக்கு தான் இந்த ஹெட் ரெஸ்ட் ஹக். இது ஷேர்ட் பிட்வீன் பார்ட்னர்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. பேச்சுலர் ரூம்ல ஃப்ரெண்ட்ஸோட தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும், உன்ட்டு எல்லாத்தையும் நல்லா சொல்ல முடியும், உன்னை நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்ற பர்சன்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த ஹக் கொடுக்க முடியும். தி வெய்ஸ்ட் ஹக். ரொம்ப இன்டிமேட்டான ஒரு ஹக். லவ்வர்ஸ்குள்ள பண்றது, வெய்ஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி ஹக் பண்றது. இது மோஸ்ட்லி அட்ராக்ஷன் அண்ட் க்ளோஸ்னஸை காட்டும். அல்லது கப்பலுக்கு மட்டுமே உரிய ஸ்பெஷலான ஹக். தி பேட் ஆன் த பேக் ஹக். யாராவது ரொம்ப கவலையா இருந்தா, ரொம்ப கோவமா இருந்தா, ரொம்ப டென்ஸ்டா இருந்தா, ஆன்ஷியஸா இருந்தா, சரி விடு ஒன்றும் இல்லை சரியாயிரும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க தேத்துறதுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் தி பேட் ஆன் த பேக் ஹக். இது சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் குறிக்குது. அண்ட் தி கேட்ச் யூ ஹக். அதாவது ஓடி வந்து ஒருத்தவங்க உங்களை ஹக் பண்ணுவாங்க, டக்குன்னு பிடிச்சிப்போம் இல்லையா, அதுதான் தி கேட்ச் யூ ஹக். இது மோஸ்ட்லி இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரீயூனியனுக்கு தான் நடக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்போ இந்த ஓடி போய் ஹக் பண்ணுறது, எக்ஸைட்மெண்ட்ல குதிக்கிறது, அந்த மாதிரி ஆகுறப்போ இந்த ஹக் வந்து ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். தி குவிக் ஃபார்மல் ஹக். இது சோஷியல் மீட்டிங்ஸில் நடக்கும். டக்குன்னு ஹக் பண்ணிட்டு விட்டுறது. ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பொலைட்டாக இருப்பாங்க, டக்குன்னு ஒரு ஹக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இது மோஸ்ட்லி சோஷியல் செட்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் தி டைட் ஹக் வித் ஸ்வேயிங். தூக்கி சுத்துறது, லைக் அந்த மாதிரி ஹக் தான் தி டைட் ஹக் வித் ஸ்வேயிங். இது ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு ஸ்ட்ராங் எமோஷனை குறிக்கிறது. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லாமல் ஒரே ஒரு ஹக்ல சொல்லி முடிச்சு விட்டுறதா தி டைட் ஹக் வித் ஸ்வேயிங். கம்ஃபர்ட் ஹக். இது ரொம்ப அழகான ஒரு ஹக். தி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஹக் எவர். ரொம்ப சேடாக இருக்கும்போது, ஒருத்தவங்களை தேத்தும் போது தோல்ல இறந்து சாஞ்சிக்கிட்டாங்கன்னா ஹக் கொடுத்து ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு ஒருத்தவங்களை ஹக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் தி கம்ஃபர்ட் ஹக். உங்களுக்கு எந்த ஹக் ரொம்ப பிடிச்சிருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஹக் கொடுக்க போறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஹக் எந்த அளவுக்கு இம்பேக்ட் உங்கள் மைண்டுக்கு கொடுக்க முடியும்னு தெரியுமா? ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் தன்னோட மனைவியை ஹக் பண்ணிட்டு போனாங்கன்னா 7 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவாக உயிர் வாழ முடியும். ஒரு அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் கிட்டவாது எக்ஸ்ட்ராவாக உயிர் வாழுவாங்க. ஏன் அப்படின்னா
ஹக் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், அண்ட் நம்ம மைண்டுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபீலிங் கொடுக்கும், அண்ட் டோப்பமினையும் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இன்னொன்று, நம்ம எப்போல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அப்போல்லாம் ஹக் கொடுக்குறப்ப ஏன் ரிலீவ் ஆகுது தெரியுமா? அது ஏன் அப்படின்னா பிரெயினுக்கு அந்த ஹக் கொடுக்குற அந்த ரிலீஃப் தான். அண்ட் ஒரு சராசரி ஹியூமனுக்கு டெய்லி 8 ஹக்ஸ் அவசியம்னு சொல்கிறாங்க. நான் என் லைஃப்பில் அதிகமாக ஹக் பண்ணது வந்துட்டு என்னோடய அம்மா அண்ட் என்னோடய செகண்ட் அம்மா, அதாவது என்னோடய பார்ட்னர். இவங்க 2 பேர் தான் நான் அதிகமாக ஹக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் அ வெரி ஹக்கி பர்சன். ஸோ லைக் கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பிரதர், சிஸ்டர் எல்லாருமே ஹக் பண்ணுவேன். இன்னைக்கு ஹக் டே, ஸோ எல்லாருக்கும் போய் நல்லா ஹக் கொடுங்க. ஹாப்பி ஹக் டே லவ்ஸ். Stay tuned for this Shrews Valentine series. Bye bye. Love you all.